Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிராண்டான டிசைன் வந்து பார்க்க போறோம். ஸோ லைட்டாக வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பிகாஸ் வந்து டைமிங் ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால ஓகே பட் இருந்தாலும் வந்து லைட்டாவது உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜரியில் வந்து டபுள் லைன் வந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஃபஸ்ட் லைன் வந்து இருக்கு இல்லையா, ஸோ இங்கேருந்து சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்து அப்படியே நாட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 4 நம்பர் பீடு வச்சு வரிசையாக வச்சு நாட் பண்ணிட்டேன் சரிங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஸோ பார்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோன் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன் வந்து பர்பிள் கலர் சாரீ கலர் பர்பிள்ங்கிறனால சாரீ கலரில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்டோன் வச்சுட்டு அடுத்து 1 இன்ச் கேப் விட்டு அடுத்த ஸ்டோனு, அடுத்து 1 இன்ச் கேப் இருக்கணும், அடுத்து ஒரு ஸ்டோன், இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து கீழே வந்து ஒட்டிடுங்க. ஸோ இதுக்கு மேலே அப்படியே நேராக அதுக்கு மேலே அதாவது இதோட ஹைட் இருக்கு இல்லையா, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 10 இன்ச்சு. இதில் 5 இன்ச்சுக்கிட்ட வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ 5 இன்ச்சுக்கிட்ட ஒரு கோடு போட்டுட்டு இங்கே பாருங்கள் கீழே நம்ம ஸ்டோன் வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து இன்னொரு ஸ்டோன், இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டோன், இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இதுக்கு நேராக பார்த்து வந்து ஒவ்வொரு ஸ்டோன் வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஒட்டிடுங்க. நான் ஒட்டி வந்து காய வச்சுட்டேன் சரிங்களா. ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்குறேன். அண்ட் தென் இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாம் வீட்டில் தான் வந்து இருக்கேன். பிகாஸ் வந்து சாரி அதாவது அம்மா வீட்டில் சரிங்களா, அம்மா வீட்டில் இருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறனால தான் என்னால் வந்து ரெகுலராக ஒரு 1.5 மாதமாகவே எந்த ஒரு வீடியோஸும் ரெகுலராக வந்து போட முடியாமல் இருந்துச்சு. பட் இனிமேல் வந்து ரெகுலர் வீடியோஸ் வரும். ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து எல்லா வீடியோவும் வந்து போட போகிறோம் சரிங்களா. ஓகே ஸோ அதனால் இந்த இடையிலலாம் டிஸ்டர்பன்ஸ் நிறையா வரும். கொஞ்சம் தம்பி இடையில கத்துவான், இல்லைன்னா வந்துட்டு வேறு யாராவது வந்து சைடில் வந்து வண்டி போகிற சத்தம் இந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்கும். பட் அதை வந்து டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்கிறாதீங்க. ஓகே ஸோ நமக்கு வந்து ஒர்க்கு தான் கண்ணோட்டமாக இருக்கணும் சரிங்களா. சரி இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒட்டிட்டோம் இல்லையா, ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த இடத்துல மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா அங்கே இது ஒவ்வொரு ஸ்டோனும் எப்படி ஒர்க் பண்ண போகிறேங்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன்லேருந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் சுகர் பீட்ஸ் வந்து கொட்டி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ சுகர் பீட்ஸை எடுத்துக்கிறேன். ஸோ சுகர் பீட்ஸ் எடுத்து வரிசையாக அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து ஒரு ரவுண்டு வந்து ஒரு லைன் கொடுக்கணும். ஸோ ரொம்ப ட்ரெண்டாக இப்போ வந்து போய்கிட்டு இருக்க இந்த டிசைனு, அதனால தான் சரி ஓகே நம்ம வீடியோஸ்க்கு இந்த கண்டிப்பாக நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் போட்டுறேன். ஸோ 2 வந்து நம்ம சுற்றி வச்சு இது ஸ்டிச்சிங் பண்ணணும். எப்பயுமே சுகர் பீடை 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க்கு வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைனா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக நீட்டாக இருக்காது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி 2 வச்சு அழகாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம ஆரிவிங்ஸ்வேர்டில் ஆன்லைன் கிளாஸஸும் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக வித் 65 ஸ்டிச்சஸ் வித் ப்ளவுஸ் கோச்சிங் எல்லாமே வந்து கொடுத்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேபி நீங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நம்ம ஆன்லைனில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா. நாங்கள் ஓகே சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்டோன் வச்சு சுற்றி வந்து சுகர் பீட் வச்சு கொடுத்துட்டேன் இல்லையா. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் இந்த 4 நம்பர் பீடு இருக்குது இல்லையா, அந்த 4 நம்பர் பீடை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 4 நம்பர் பீடு எடுத்துகிட்டு இதோட சைடில் ஒரு பாயிண்ட் மேலே வச்ச மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு பாயிண்ட் மேலே வச்ச மாதிரி வச்சு தனியாக நாட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து இன்னொன்று எடுத்துக்கோங்க, ஒரு 4 நம்பர் பீட் எடுத்துகிட்டு இதோட இந்த பக்கம் சைடில் கொஞ்சம் கேப் வச்சு ஒரு 4 நம்பர் பீடை வச்சு ஒரு நாட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ என்ன பண்ணணும்னா இதிலேருந்து சைட்லேருந்து எடுத்து மறுபடியும் சுகர் பீடில் எடுத்து ஒரு ரவுண்டு வந்து பண்ண போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்க டிசைன், கரெக்டாக கவனிச்சாதான் உங்களுக்கு டிசைன் அலைன்மெண்ட் வந்து அழகாக வரும். ஸோ இதை சுற்றி இந்த மாதிரி வந்து சுகர் பீடில் நம்ம வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஸோ இதை நம்ம கொடுத்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ணிடலாம்னா நாட் பண்ணிடலாம். ஓகே நாட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இப்போ இந்த சர்க்கிள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த சர்க்கிளையுமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த டிசைனுக்கு முழுக்க அலைன்மெண்ட் மட்டும்தான் முக்கியம். அலைன்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருக்கும். அதனால் அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஸ்டோன் வந்து கரெக்டாக 1 இன்ச் கேப்பில் தான் வைக்கணும். வச்சுட்டேன்னா அப்போ வச்சுட்டு நாட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா
இந்த ரவுண்டு வந்து இதை விட கரெக்டாக ஒரு பாயிண்ட் மேலே தள்ளி இந்த சர்க்கிள் ரவுண்ட் பண்ணக்கூடிய அளவு நம்ம கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து இன்னொரு 4 நம்பரை இது ரெண்டுக்கும் இடையில இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம வச்சு இங்கே பாருங்கள் நாட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து நம்ம ரெண்டுக்கும் இடையில நம்ம வச்சு வைக்கிற மாதிரி நம்ம அலைன்மெண்ட் பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அழகு இருக்காது. சரிங்களா? இந்த மாதிரி 2 2ஆக வச்சு அழகாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம நாட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோட நான் கொஞ்சோடு வீட் பீட் வந்து எடுத்திருக்கேன். வீட் பீட் வந்து எடுக்க போகிறேன். இது வந்து வீட் பீடு கொஞ்சோடு வந்து இந்த பாக்ஸ்குள்ளே கொட்டி வச்சுருக்கேன். ஒரு சுகர் பீடும் ஒரு வீட் பீடும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதோட இந்த பாருங்கள் சென்டர்லேருந்து எடுத்து இதோட லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அடுத்து மறுபடியும் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு வீட் பீடு. சரிங்களா? ஸோ ஒரு வீட் பீடு எடுத்துட்டு இப்போ சென்டர்லேருந்து குத்தி நேர பார்த்த மாதிரி வச்சு ஒரு நாட் பண்ணிக்கோங்க. அடுத்து மறுபடியும் ஒரு சுகர் பீடு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட் பீடு. ஸோ அலைன்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், கரெக்டாக கவனிங்க. அடுத்து 3வது லைன் வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி சுகர் பீட்ஸும் இருக்கும். ஓகே, கொஞ்சம் பெருசாக சுகர் பீட் எடுத்துக்கலாம். 1 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியெல்லாம் வந்து டேமேஜ் பீஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த சைடு வச்சு நம்ம நாட் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு ஒரு சுகர் பீடு, ஒரு வீட் பீடு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த சைடு கீழ் நோக்கி பார்த்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற மாதிரி வச்சு ஒரு நாட்டு. அவ்வளோதான், நாட் பண்ணிட்டோமா? ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேனோ இதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோனையும் கீழேயும் வந்து பண்ணணும், அதே மாதிரி மேலேயும் பண்ணணும். ஸோ இதை ஃபுல்லாக மேலே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா ட்ரெண்டாக போயிட்டுருக்க டிசைன் தான். சரிங்களா? ஸோ இப்போ இதில் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி நான் நெட்டில் பார்த்துருக்கிறப்ப இதே மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பட் ஐ ஃபீல் இன்கம்ப்ளீட். சரிங்களா? ஸோ அதனால் இதை கொஞ்சம் நல்லா கிராண்ட் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கேப் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையுமே நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த இன்கம்ப்ளீட்டாக ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒருத்தவங்க பண்ணக்கூடிய அதே டிசைனை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஸோ அவங்க பண்ணிக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் நான் இந்த டிசைனை எந்த அளவுக்கு கொஞ்சம் கிராண்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பேஸ் பண்ணி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து கவனிங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஸ்டோனுக்கு மேலேயும் கீழேயும் வந்து கொஞ்சம், ஏன்னா மற்ற இடத்துல குண்டாக இருக்குது, ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது அப்படிங்கிறனால இதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த 4 நம்பர் பீடு இருக்குல்ல, இந்த 4 நம்பர் பீடை உள்ளே வச்சு அப்படி நாட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் நல்லா வந்து அந்த இன்கம்ப்ளீட் இல்லாத மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ லைக் வந்து க்ரியேட்டிவ் வெர்ஷன். ஸோ நம்ம ஒரு டிசைனை எந்த அளவுக்கு வந்து கிராண்டாகவும் பண்ண முடியும், அதே வந்து லைட்டாகவும் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம தனித்தனியாக வச்சு நாட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம ஆரி விங்ஸ்வேர்ல ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வந்து சூப்பராக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேபி நீங்களும் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் எப்படி இருக்குது எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து லைவ் செக்ஷனெல்லாம் நிறையா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஃபுல்லாகவே நான் வந்து இந்த மாதிரி 4 நம்பர் பீடை வச்சு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே.
ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி நிறையா பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் நல்ல விஷயம் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்குமே இந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராவது நமக்கு வந்து நல்லா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களால் ஒரு நல்ல விஷயம் ஷேர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக நம்ம இப்போ ஃபுல்லாக வந்து அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ அந்த இன்கம்ப்ளீட் வந்து போயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸ்கேல் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இதிலிருந்து அழகாக வந்து கோடு போடணும். ரொம்ப பெரிய பெரிய கோடு வந்து போடக்கூடாது. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு போடுங்க. பட் வந்து நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி நெருக்கமாக கோடு போடணும். ரொம்ப ஃபேட்டியாக போட்டுறாதீங்க. நெருக்கமாக குட்டி குட்டி கோடாக அந்த மாதிரி போடுங்க. ஒரு 1/4 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி வரிசையாக இந்த மாதிரி லைனாக வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி லைனாக கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சே மேக்ஸிமம் வந்து போடுங்கப்பா. ஏன்னா வந்துட்டு அப்புறம் போடுறேன்னு வந்து அந்த லைன் வந்து ஷேப் வந்து மாறிடக்கூடாது இல்லையா? அதனால் வந்து கரெக்டாக இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வரிசையாக இந்த பாருங்கள் அழகாக வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு மட்டும் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து போடணும். நான் அதை ஃபுல்லாக வந்து போட்டுட்டு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ட்ரெண்டாக இப்போ போயிட்டுருக்கக்கூடிய கிராண்டான டிசைன். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து டிசைன் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த டிசைன் நீங்கள் சொல்லிக் கொடுங்க மேம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த டிசைனை நீங்கள் நம்ம சேனல், அதாவது கமெண்ட் செக்ஷனில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எனக்கு அப்லோட் பண்ணிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அந்த டிசைனுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு டிசைன் எனக்கு நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும் மேம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசைனுமே வந்து நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்படி மென்ஷன் பண்ணக்கூடிய டிசைனை ஸோ எல்லோரும் எந்த டிசைன் அதிகமாக ஓட் பண்ணுறாங்களோ அந்த டிசைனுமே நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபராக இருந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹாஃப் பீட், இதுக்கு வந்து நிறையா பேர் இருக்குப்பா. ஹாஃப் பீட்னு சொல்லுவாங்க, டியூப் பாசின்னு சொல்லுவாங்க, கர்தானான்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சோடு கொட்டி வச்சுக்க போகிறேன். ஸோ உங்களுடைய ஒர்க்குக்கு ரொம்ப காஸ்ட்லி லுக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப அழகாக ஷைனிங் வந்து கொடுக்கும். சுகர் பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஜஸ்ட் வந்து ஒர்க் லுக்கு கொடுக்கும். பட் வந்து கர்தானா வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஷைனிங்கோடு வந்து ஒரு கிளிட்டரிங் வந்து எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்களா உங்கள் ஒர்க் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அழகாக இந்த லைன் பேஸ் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு லைனும் இந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி எல்லா லைனுமே கொடுக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறோம், ஒரு லைன் கிடையாது. ஒரு லைன் கொடுக்க போகிறோம், ஒரு லைன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி அழகாக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி அழகாக 2 வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஐ எம் ரியலி ஆல் ஆஃப் யூ ரொம்ப நான் உங்களை மிஸ் பண்ணேன். பிகாஸ் வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஒரு 1.5 மாதமாக வந்து நிறையா அம்மாவுக்கு முடியல அப்படிங்கிறனால ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அடிக்கடி வந்து ரெகுலர் வீடியோஸ் போட முடியல. உங்களெல்லாம் வந்து நிறைய பேருக்கு என்னுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸோட கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடியல, ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து அந்த நம்ம வந்து 10Kலாம் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து கேக்லாம் வெட்டலாம் அப்படிலாம் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் எல்லாமே சொதப்பல் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. அடுத்து நம்ம பெருசாக லேக் லெவலில் நம்ம போனதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்து கண்டிப்பாக நம்ம கேக் வெட்டுறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுற போகிறோன்னா இதே மாதிரி லைன் ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு லைன் பண்ணுறோம் இல்லையாப்பா, இந்த மாதிரி ஒரு லைனு, இதை விட்டுருங்க, அடுத்து ஒரு லைனு, அதுக்கப்புறம் இதை விட்டுருங்க, அடுத்து ஒரு லைன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு லைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து செகண்ட் லைன் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லைன் விட்டு ஒரு லைன் வந்து வரிசையாக வந்து நம்ம இந்த லைன்ஸ் வந்து போடணும். சரிங்களா? இப்போ நான் வந்து இந்த செகண்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல் லைனையும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுல மேலேருந்து இந்த கீழே இந்த லாஸ்ட் எண்டிங் வரைக்கும் நீங்கள் கொண்டு போய்
கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷிங் லெவல் வந்து நல்லாயிருக்கும். பாதியிலேயே இந்த லைன் வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதே மாதிரி இதை பொறுத்த வரைக்கும் கர்தானா பொறுத்த வரைக்கும் 2 வச்சு தைங்கப்பா. ஆனால் வந்து நிறைய 3 4 வச்சு தைச்சிடாதீங்க. கண்டிப்பாக வந்து ஒர்க் வந்து பார்க்க ஃபினிஷிங்கோடு இருக்காது. ஓகேவா? ஓகே, ஃபைனலாக நம்ம வந்து சூப்பராக வந்து இந்த இடத்துல வந்து நம்ம லைனாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லைனுக்கு இடையில கேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைனுக்கு இடையில என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி எடுத்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டுக்க போகிறேன். 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே பாருங்கள் 4 நம்பர் பீடு இருக்கு இல்லையா, இது எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4 நம்பர் பீடு வச்சுட்டு மறுபடியும் ஒரு 3 செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பால்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பீடு வச்சுட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் மறுபடியும் 3 லைன் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின், செகண்ட் ஒரு செயின், அடுத்து தேர்டு வந்து ஒரு செயின் பண்ணிவிட்டு ஒரு பால் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 2, அடுத்து மறுபடியும் ஒரு 3 செயின் வச்சுட்டு ஒரு பாலு. அதுக்கப்புறம் கீழே ரெகுலராக 1 2, அந்த கார்னர் எண்டிங் கிட்ட போகும்போது வந்து ஒரு பால் வச்சு நாட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நாட் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கத்து பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 2க்கும் இடையில பால் வரணும், இது 2க்கும் இடையில பால் வரணும், இது 2க்கும் இடையில பால், இது 2க்கும் இடையில பால் வரணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து போட போகிறோம். இப்போ மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்பயும் போல் செயின் ஸ்டிச் மட்டும் லைனாக வந்து போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பால் வந்து எடுத்து 4 நம்பர் பீட் எடுத்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். 1 2, அடுத்து வந்து 3 பண்ணிவிட்டு ஒரு பால், சரியா? அடுத்து 1 2 3 கொடுத்துட்டு ஒரு பால் வச்சுட்டு, ஓகேயா? ஒரு பால் வச்சுட்டு திருப்பியும் 1 2 3, அடுத்து வந்து ஒரு பால். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாலுக்கு இடையில வந்து நம்ம 4 நம்பர் பீட் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து டிசைன் வந்து நமக்கு அலைன்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக வரும், பார்க்க நிறைஞ்சாப்பில் இருக்கும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், இது 2க்கு இடையில 1, இது 2க்கு இடையில 1, இது 2க்கு இடையில 1, இது 2க்கு இடையில 1, இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். ஸோ மறுபடியும் இங்கே சென்டரில் மேலே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் கொடுத்துட்டு ஒரு பால் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். 4 நம்பர் பீடை கொஞ்சம் இது ஒரு 3 பால் எடுத்துக்கோங்க எப்பயுமே, சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் 1 2 திருப்பியும் 3 கிட்ட வந்துட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் 1 2 3 ஒரு செயின் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாலு, அதுக்கப்புறம் 1 2 3, அதுக்கப்புறம் மறுபடியும் இது 2க்கு இடையில ஒரு 3 நம்பர் பீடு வர மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே கார்னர் கிட்ட போகும்போதுமே அழகாக இது பாருங்கள் ஷேப்ஸ் வச்சு நான் வந்து தனியாக வச்சு நாட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலி இந்த டிசைன் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் அண்ட் செம்மையாக இருக்குன்னு. கண்டிப்பாக அந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் தென் இந்த டிசைனில் இன்னமும் வந்து நம்ம நெருக்கமாகவும் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த டிசைனோட ஸ்லீவ் பார்ட் வந்து கீழே பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ மேலே வந்து எம்டியாக தான் இருக்குது. மேபி மேலேயும் நீங்கள் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸோ அங்கேயும் வந்து அந்த ஸ்டோன் வச்சு கூட சுகர் பீடில் ரவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து அங்கேயும் அந்த 3 நம்பர் பீடு வச்சு தனித்தனியாக வச்சு கூட நாட் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். இந்த டிசைனுக்கு கீழே வச்சுட்டு கூட மேலே வந்து பஃப் கேட்டகரி டைப்பில் பண்ணாலுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆரி விங்ஸ்வெல்ல நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணணும், ஆரி கிளாஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, பாய். ஸோ நாளைக்கு நம்ம சூப்பரான டிசைனோட மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் எ நைஸ் டே.